இந்த நாளிலும் நம்முடைய ரோமர் நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை கர்த்தருக்கு சித்தமானால் இனி அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த வசனத்துக்கு நாம் கடந்து போவோம். வாசிங்கம்மா, ரோமர் 13:11 வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை யார் பார்க்காம சொல்ல முடியும்? எத்தனை நாள் இந்த வசனத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இந்த வசனம் போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன வேலை ஆயிற்று? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று. அப்போ நம்ம ஒரு 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 பொசிஷனில் நம்ம இருக்கிறோம். அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, வசதி நிலை. எனக்கு ஒரு வசதியான ஒரு நிலை இருக்குது, அந்த நிலையில் நான் இருக்கிறேன், அதில் செட்டில் ஆகிருக்கேன். அதாவது கேர்சல் ட்ரைனிங்கில் ஒரு கேர்சல் ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு தெரியும். ஆரம்ப நிலை, மாறும் நிலை, ஐக்கிய நிலை, அப்புறம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? வளர்மதி சிஸ்டர். பெருகும் நிலை, செயல்படும் நிலை, பெருகும் நிலை. சரியா? ஆரம்ப நிலை, மாறும் நிலை, ஐக்கிய நிலை, அதுக்கப்புறம் செயல்படும் நிலை, அதுக்கு பிறகு பெருகும் நிலை. ஒரு விசுவாசிக்குள்ள இந்த 5 மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கணும். ஒரு திருச்சபையில் இந்த 5 மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம சபைக்குள்ளே நீங்கள் வரீங்க. வரும்பொழுது முதல் முறையாக சபைக்குள்ளே வரும்போது உங்கள் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். சபைக்குள்ளே இருக்கிறவங்க உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது அந்த ஆரம்ப நிலையில் இவங்க நல்லா பேசுவாங்களா, நல்லா பழகுவாங்களா, இவங்க கொஞ்சம் நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்ககிட்ட பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆரம்ப நிலையில் தயக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் மாறும் நிலை வரும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சில கான்வர்சேஷனில் பேசி வாங்கியிருக்கும்போது சரி, இது நமக்கு இந்த சபை செட் ஆகும் அப்படின்னு ஒரு மாற்றம் அங்கே ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு எல்லாரோடையும் நல்ல ஒரு ஐக்கியமாக ஒரு குடும்பமான ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வரும்போது அது ஐக்கிய நிலைக்குள்ளாக அது வருகிறது. அப்போ அந்த ஐக்கிய நிலைக்குள்ளே வரும்பொழுது அதுதான் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி ஊழிய பயிற்சியில் சொல்லுவாங்க. ஏன்னா போனால் நமக்கு பேசுகிறதுக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க, 2 பிரதர் இருக்கிறாங்க. போனால் நம்மக்கிட்ட உட்காந்து பேசலாம், அல்லது நம்முடைய கஷ்டங்களை அவங்ககிட்ட பேசலாம். அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சபையில் ஆள் இருக்காங்க அப்படின்னு வரும்பொழுது ஆராதனை முடித்த உடனே செட்டாக தனித்தனியாக நின்று பேசுவாங்க. பார்த்தீங்களா? இது ஐக்கிய நிலை. ஆனால் இது நல்ல நிலையும் கூட, ஆனால் மோசமான நிலையும் கூட, ஆபத்தான நிலையும் கூட. ஏன்னா நம்ம இந்த ஐக்கியத்துக்குள்ளே வந்த உடனே போதும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். புரியுதா? போதும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்தோமா, நம்ம வார்த்தையை கேட்டோமா, முடிஞ்ச உடனே 4 பேரோட சந்தோஷமாக பேசினோமா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அந்த ஐக்கியமான நிலை வேணும் தான். ஆனால் அந்த ஐக்கியத்திலேயே நம்மக்கிட்ட வர்ற ஒரு தப்பான ஒரு காரியம் என்னென்னா, இனிமேலாவது அதை நீங்கள் மாற்றுங்க. எப்படின்னா, முடிஞ்ச உடனே நீங்கள் யாரை பார்த்து பேசுகிறீங்க? உங்களுக்கு யார் தெரிஞ்சாலோ, உங்களுக்கு யார் பிடிச்சாலோ அந்த ஆள்கிட்ட பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் செய்கிற மகா பெரிய பாவம் என்ன தெரியுமா? சபைக்கு அன்றைக்கி புதுசாக வந்திருக்கிறவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அது அனாதை மாதிரி நின்றுட்டுருக்கோம். அவங்க யாருன்னு தேடி பார்த்து நீங்கள் போய் பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கூப்பிட்டு இங்கே தான் ஜெபம் பண்ணணுங்கிறதெல்லாம் கட்டாயமே கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்திருக்கிறவங்களுக்கு எனக்கு இங்கே ஒரு அடைக்கலம் இருக்குது, எனக்கு ஒரு ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு புதுசாக வந்தவங்கக்கிட்ட நம்ம பேசி ஆண்களோடும் பெண்களோடும் பேசணும். சரியா? அப்படி பேசி அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இனி யாராவது தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் நின்று பேசிங்கன்னா நானே மண்டையில் கொட்டுவேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு வேணால் நீங்கள் பேசுங்க. சரியா? அதுக்கும் எல்லை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டியும் நின்று பேசிக்கிட்டே இருந்து அப்புறம் அடுத்த வாரம் நம்மக்கிட்ட கேஸ் வரும். பாஸ்டர், நான் இதைத்தான் சொன்னேன் பாஸ்டர், அந்த சிஸ்டர் இப்படி புரிஞ்சுக்கிட்டு என்னை இப்படி பேசிட்டாங்க பாஸ்டர். ஓவராக ஐக்கியம் வச்சிங்கன்னா கத்திரியை வச்சுருவார் நடுவில். ஹல்லேலூயா. அளவுக்கு மிஞ்சின எந்த உறவுகள்லையும் ஆண்டவரே நடுவில் சிஸ்டர் வச்சுருவார்.
ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. சரி, அப்போது இந்த ஐக்கிய நிலையிலிருந்து செயல்படும் நிலைக்கு எப்போ போகிறதுன்னா, யார் புதிய ஆத்துமாக்கள் வராங்கன்னு நீங்கள் பார்த்து பேசி அவங்களுக்காக நீங்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு ஜெபம் பண்ணி, அவங்க பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண வர்றதுக்கு தயங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு ஜெபிக்க வச்சு, அப்போ அவங்கள சபைக்கு அறிமுகமான ஆளாக நீங்கள் மாற்றணும் அவங்கள. அப்போ அவங்களுக்கும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் 1000 பிரச்சனைகளில் வர்றாங்க. வரும்போது எனக்கு இங்கே ஒரு ஆறுதல் இருக்குது, எனக்கு இங்கே ஒரு சமாதானம் இருக்குதுன்னு அவங்க அதை உணரணும். ஏதோ போனோம், ஏதோ அனாதாசிரமத்தில் போன மாதிரி போனோம், ஏதோ பேசுனாங்க, ஏதோ வந்தாங்க அப்படின்னு போகக்கூடாது. ஏன்னா வர்றவங்க, சபைக்கு வர்றவங்க எல்லாருமே மனம் உடைஞ்சு போய் தான் வராங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல், எனக்கு இங்கே ஒரு சகோதரி இருக்காங்க, இங்கே ஒரு அக்கா இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐக்கியத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க பாருங்கள், அது செயல்படும் நிலை. நீங்கள் செயல்படுறீங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சபை பெருகும் நிலைக்கு சபை மாறும். அதே போல் தான் உங்களுக்கும் ஆரம்ப நிலையில் வரும்போது, ஆண்டவரோடு நீங்கள் பழகும்போது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். இந்த ஆண்டவர் நமக்கு செட் ஆக மாட்டாரா? உண்மையா இல்லையா? ஆண்டவருக்குள்ளே முதல்ல வரும்போது இவர் நமக்கு செட் ஆக மாட்டாரா அப்படின்னு ஒரு டவுட் வரும்போது, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்துக்குமே கொஞ்சம் சந்தேகத்திலேயே ஓடும். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய அன்பை ருசித்த பிறகு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் என்ன வந்துடும், ஒரு மாற்றம். உங்களுக்கு ஆண்டவருக்காக நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. அது மாறும் நிலை. இதை வேண்டாம், இதை விட்டுருவோம், இந்த பாவத்தை விட்டுருவோம், இந்த வேண்டாத காரியத்தெல்லாம் நம்ம விட்டுருவோம். அது மாறும் நிலை. அடுத்தது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஐக்கிய நிலை உண்டாகும். அது ஆரோக்கியமான நிலை, அதுவும் டேஞ்சரான நிலை. எப்படி தெரியுமா? அதாவது ஆண்டவருக்கும் உங்களுக்கு ஒரு ஐக்கியம் வந்த உடனே நீங்கள் ஆண்டவரோட நல்லா உறவாடுவீங்க, நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா பைபிள் வாசிப்பீங்க, அந்த வசனத்தை ருசிப்பீங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஐக்கியம் ஏற்பட்டுரும். அதே ஐக்கியம் சில ஆட்களுக்கு இயேசுநாதர் என்னமோ இவங்க பாக்கெட்டில் இருக்கிற மாதிரியும், நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்டுக்குவாருங்கிற மாதிரியும். அதாவது எனக்கு இப்போ சபையில் வரக்கூடிய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லாம் எனக்கு ரொம்ப, குழந்தைகள்லாம் ரொம்ப பாசம். ஆனால் ஏன் அதுக்கிட்ட போய் நான் ஐக்கியப்படுறது இல்லைன்னா, அடுத்த வாட்டி நான் இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே என் தோளில் ஏறி உட்காரும். கரெக்டாக? இல்லைன்னா இங்கே என் சட்டையை பிடிச்சி இழுக்கும். அப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு கொடுமையான ஆள் மாதிரி தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஆக்டிங் கொடுக்க வேண்டியிருக்குது. இப்போ உட்காந்த உடனே என் பேத்தி இங்கே உட்காந்துருந்தா, இப்படி போனால் ஒரு முரட்டினேன், இங்கே உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் நான் கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்க்குறேன், பாவம் போல் என்னை பார்த்துட்டே இருக்குது. என்னடா நம்ம தாத்தா நம்மளை திட்டாங்களே. மனசுக்குள்ளே பாசம் பொங்குது. ஆனால் பாசத்தை காட்டினா இப்போ அவன் என் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காரணும்னு சொல்லுவாள். புரியுதா? அப்போது ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்போ ஒரு குழந்தைகிட்ட நம்ம அதிகமாக பழகும்போது அது அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் வரும்போது நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 20 வருஷம் என்னுடைய தலைமை போதகரோடு நான் உதவி ஊழியராக இருந்திருக்கிறேன். சாதாரணமாக ஆராதனை நேரங்களில் அவருக்கு இந்த ஆலயத்துக்கு நான் செய்யக்கூடிய வேலையில் நான் இங்கே அதாவது அந்த சபையை விட்டு வெளியில் வருகிற நாள் வரைக்கும் எனக்கு கொடுத்த பொறுப்புகளில் பயத்தோடு தான் நான் செயல்பட்டேன். வெளியில் வரும்போது கூட என்னுடைய பொறுப்புக்கு ஆட்களை ஏற்படுத்தி 1க்கு 2 பேரை நான் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து 3 மாதம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, நான் இல்லைன்னா கூட இந்த ஊழியம் நடக்கணும், ஏன்னா இது ஜீவாவுடைய ஊழியம் இல்லை, இது ஆண்டவருடைய ஊழியம். ஆமேன். நான் வெளியில் போனதுக்கு பிறகு கூட உனக்கு எந்த உதவியானாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளு, நான் எப்போ வேணாலும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு எல்லா உரிமைகளும் இருந்தாலும் நான் ஊழியம் செய்கிறது பாஸ்டருக்கு அல்ல, தேவாதி தேவனுக்கு. அதே போல் என்னுடைய உதவி போதகர் எனக்கு ஒரு சொந்த தகப்பனை போல் நல்லா ஜாலியாக அரட்டடித்து பேசுவார். ஆனாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம் மட்டும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் அட்வான்டேஜ் எடுத்து பழக மாட்டோம். அந்த பயம் எப்பொழுதுமே இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பாசமாக நம்மக்கிட்ட அவர் சிரித்து பேசினாலும் அவர் ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷன் அப்படிங்கிற பயம், ஒரு மரியாதை கடைசி வரைக்கும் இருந்தது. அதனால தான் ஒரு சின்ன வருத்தத்தில் வந்தாலும் 4 வருஷம் கழித்து கூட என்னை கூப்பிட்டு பேசி அவர் சைடில் இருந்த காரியத்துக்கு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு என்னோடு கூட ஒப்புரவானார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்னதான் ஐக்கிய நிலைக்கு போனாலும் அவரை குறித்த மரியாதையும் கனத்தையும் நான் இழக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ ஐக்கிய நிலை என்பது ஆரோக்கியமான நிலை தான், ஆனால் அதே சமயத்தில் டேஞ்சரான ஒரு நிலை, அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய நிலை. அந்த ஐக்கியத்துக்குள்ளே, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தில்
நாம் செய்ய வேண்டியது என்ன? செயல்பட ஆரம்பிக்கணும். புரியுதா? செயல்பட. இப்போ ஆண்டவருக்கு எனக்கு நல்ல ஐக்கியம் இருக்குன்னா நான் என்ன, அப்போ ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும். இல்லை ஆண்டவர் எனக்கு நல்லா இருக்குது, நல்லா பாட்டு பாடுறது நல்லா இருக்குது, கை தட்டுறது நல்லா இருக்குது அப்படின்னு அதிலே சந்தோஷப்படுகிறது இல்லை. எனக்கு அவர் மேல் அன்பு இருந்தால் நான் அவருக்காக செயல்பட வேண்டும். அது செயல்படும் நிலை. இல்லையா? நீங்கள் செயல்பட்டால் அது தானாக பெருகும். ஆமென். இதுதான் தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய 5 நிலைகளும், ஒரு திருச்சபையில் இருக்க வேண்டிய 5 நிலைகளும், ஒரு பராமரிப்பு குழுவில் ஒரு கேர்சலில் இருக்க வேண்டிய 5 நிலைகளும் இந்த காரியங்கள். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆரம்ப நிலை, சொல்லுங்கள். ஆரம்ப நிலை, மாறும் நிலை, ஐக்கிய நிலை, செயல்படும் நிலை, பெருகும் நிலை. இந்த 5ம் உங்களுக்குள்ளே ஆகியிருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியத்தில் அது நடந்திருக்குதான்னு பாருங்கள். இந்த சபைக்குள்ளே நீங்கள் வந்திருக்கும் போது இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குதான்னு பாருங்கள். அப்படின்னா நீங்கள் சரியான ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். சரி, இப்போ நம்ம பிரசங்கத்துக்கு போகலாம். ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தை சொல்லும்படி கர்த்தர் நம்ம நடத்தினார். இப்போ நான் கேர்சல் ட்ரைனிங் எடுக்கலை, பைபிள் ஸ்டடி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்போது நான் இப்போ அதான் சொன்னேன், ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம அப்படியே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒரு கூட்டம் வர்றாங்க, பைபிள் ஸ்டடிக்கு அதில் ஒரு கூட்டம் வர்றீங்க, சந்தோஷம். அதோடு சேர்த்து இதுவும் எங்களுக்கு நல்லா இருக்குது, சந்தோஷம். நம்ம பெற்றுக்கொள்கிறோமே, அதிலிருந்து நம்ம என்ன செயல்படுகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வாஞ்சை உருவாக வேண்டும். நேற்று கூட தம்பி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் ஐயா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆலோசனைகளை கேட்டார். அந்த வாஞ்சை அவருக்குள்ளே வந்திருக்குது. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த வாஞ்சைகள் என்ன செய்யணும்? வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த வாஞ்சை வர்றதை தான் இங்கே சொல்கிறாரு, நாம் நித்திரையை விட்டு எழுந்திரிக்கத்தக்க வேலை. ஆமென். எது நித்திரைனா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் மொத்தத்துக்கு தேங்கி நிற்கிற நிலைமை தான். ஆரம்ப நிலை வேணும், மாறும் நிலை வேணும், ஐக்கிய நிலை வேணும். ஆனால் அதே நிலையில் தேங்கி நிற்கக்கூடாது. அப்படி தானே? ஒரு டேமில் வந்து தண்ணியை திறக்கிறாங்க, அது அங்கேயே விழுந்து அங்கேயே கிடந்தால் என்னாகும்? அது அடுத்த நிலைக்கு ஓடுது. அடுத்த நிலைக்கு ஓடும்போது எவ்வளோ தண்ணி லாஸ் ஆகும் தெரியுமா? இப்போ திறக்கும்போது இத்தனை ஆயிரம் கன அடி தண்ணி திறக்கிறாங்கங்கிறாங்க. முதல்ல திறக்கும்போது காஞ்சி போன பூமிக்குள்ளே உள்ளே போகிற தண்ணிலாம் என்ன செஞ்சிடும்? உள்ளே போயிடும். அதையும் கடந்து தான் அந்த தண்ணி என்ன செய்யணும்? ஓடணும். அப்போ ஓடும்போது தடைகள் இருக்கிறது, பல தடைகளை தாண்டி தான் அது ஓடுது, சில இழப்புகளை தாண்டி தான் ஓடுது. அப்போ கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யும் பொழுது அல்லது கர்த்தருடைய பாதையில் ஓட ஆரம்பிக்கும் போது நமக்கு சில நேரத்தில் இளைப்பு உண்டாகும், களைப்பு உண்டாகும், சோதனைகள் வரும். அதை தாண்டி தான் நம்ம ஓடணும். தேங்கி நிற்கிற தண்ணி கொஞ்ச நாளில் நாறி போயிடும். கரெக்டாக? தேங்கி நிற்கிற தண்ணீர், ஒரு கிணத்துல தண்ணி கிடக்குது, அது தேங்கி தான் இருக்குது. அது இறைக்காமல் கீழிருந்து புது தண்ணி சுரக்காமல் இருந்தால் அந்த தண்ணி கெட்டு போயிடும். கரெக்டாக? விவசாயத்தை பற்றி தெரிஞ்ச ஆளுங்களும் உங்களுக்கு தெரியும். ஒரு தண்ணி வந்து கீழேருந்து சுரக்கிறதும் நின்று இறைக்கிறதும் நின்னா அந்த தண்ணி அப்படியே கெட்டு நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் ஆற்று தண்ணி ஓடுகிற போது ஓடும். தேங்கி நிற்கிற தண்ணி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான் அங்கேயே நிற்கிற வரைக்கும் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் சில காலத்துக்குள்ளே அது கெட்டு போயிடும். அப்போது நாம் தேங்கி நிற்கிறவர்களாக அல்ல, ஓடிக்கொண்டே இருக்கணும். எது வரைக்கும்? பரலோகத்தில் போய் சேர்ற வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். ஆமென். ஓட ஆண்டவரும் ஓடுன்னுவார், பிசாசும் நில்லுன்னுவான். இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். அப்போ தேங்கி நிற்கிற ஒரு நிலை தான் நித்திரையில் இருக்கிற ஒரு நிலை. அந்த நித்திரையை விட்டு எழுந்திரிக்கத்தக்க வேலை ஆயிற்று. அதான் நான் போன வாரம் சொன்னேன். நீங்கள் சபைக்கு வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, நீங்கள் ஜெபிச்சாலும் சரி, செமிக்கலனாலும் சரி, இன்றைக்கி தேதி என்ன? 6 3 சாரி 3 தானே? ஆமாம், இன்றைக்கி தேதி 3ங்கிறது நாளைக்கு காலையில் கண்டிப்பாக விடியும் 4ஆம் தேதியாக மாறும். நாளைக்கு நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தாலும் அது 5ஆம் தேதியாக மாறும். நீங்கள் படுத்தே தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அது 6, 7, 8, 9 அது பாட்டுக்கு அது போய்கிட்டே இருக்கும்.
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு ஐயையோ நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் செய்யப்படாமல் தேங்கி நின்று விட்டோமே அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், காலம் கடந்த பின்பு நாம் வருத்தப்படுவோம். எப்போவுமே அதினதின் காலத்தில் செய்யப்படாத எந்த ஒரு காரியமும் பின்னாட்களில் வருத்தம் மட்டும்தான் மிஞ்சுமே தவிர நமக்கு ஒன்றும் லாபம் இல்லாமல் போய்விடும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிட்டுன்னு முதல்ல நம்ம காலத்தை அறிஞ்சிருக்கணும். நமக்கு என்ன வயசு, எப்போ ரட்சிக்கப்பட்டோம், எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, அதற்கேற்ற வளர்ச்சி ஏன் இல்லை, என்னைக்காவது நம்ம அதை பற்றி யோசிச்சிருக்கோமா? ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சே, இந்த வருஷத்துக்குரிய வளர்ச்சி ஏன் எனக்கு இல்லை? ஹல்லேலூயா. அப்போ அந்த வளர்ச்சியை குறித்து நம்ம, அதாவது நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை இத்தனை மாதத்துக்குள்ளே புரண்டு படுக்கணும், இத்தனை மாதத்துக்குள்ளே முகம் பார்த்து சிரிக்கணும், இத்தனை மாதம் கழித்து அதை என்ன செய்யணும், ஒரு 2 ஸ்டெப் எடுத்து நடக்கணும், 2 வார்த்தை பேசணும். இந்த வளர்ச்சியெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறது போல தானே நம்மை ஆவிக்குரிய ரீதியில் பெற்றெடுத்த தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார். இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறியே, அதற்குரிய வளர்ச்சி இருக்குதான்னு அவர் யோசிப்பார்ல, கேட்பார்ல. அப்போது ஒரு 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 குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வளரலைன்னா தாய் தகப்பனுக்கு பதட்டம் வந்துடும். உண்மை தானே? ஒரு பதட்டமே வந்துடும். ஐயோ என் பிள்ளைக்கு இது குறைவாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த வளர்ச்சி இல்லாமல் தேங்கி நின்றால் முதல்ல அந்த வேலை, அது நாம் காலத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். என் வளர்ச்சியில் பிரச்சனை இருக்குதே, அதை எத்தனை பேர் அறிஞ்சிருக்கீங்க? என் வளர்ச்சியில் இன்னும் குறை இருக்குது பாஸ்டர்னு சொல்கிறவங்க கை வைத்து அல்லையா சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அறியாமல் இருந்துடக்கூடாது. முதல்ல நமக்கு நம்ம என்னவா இருக்கிறோன்னு நம்ம அறிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போ அந்த காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை அப்படின்னு வரும்போது ஒரு வசனம், அதுக்கு ஒப்பனையான ஒரு வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 5:14 வாசிங்க. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். போதும். வார்த்தைகளை நம்ம நிதானமாக படித்து அறிஞ்சோன்னா நம்முடைய நிலைகளை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். தூங்குகிற நீ, யாரை பார்த்து சொல்கிறாரு? யாரை பார்த்து? நம்மளை தான் பார்த்து சொல்கிறாரு. தூங்குகிற நீ எழுந்திரு அப்படின்னா சொல்கிறாரு. வசனத்தை போடுங்கப்பா. தூங்குகிற நீ யாரை விட்டு எழும்பணுமா? அப்போ தூங்குற ஆள் எங்கே தூங்கிக்கிட்டு இருக்குது? டெட் பாடிகளோடு தூங்கிக்கிட்டு இருக்குது. புரியுதா? செத்துப்போன பாடியோடு சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்குது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூங்குகிற அத்தனை பேருமே மரித்த நிலையில் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போது நான் என்னோடு கூட ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆரம்பித்த பல நண்பர்கள் உண்டு. அவங்கெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப வைராக்கியமாக என்னோடு கூட காலையில் ஜெபம், சாயந்தரம் ஜெபம், எல்லா ஊழியம், கிராம ஊழியம், எல்லா ஊழியத்துலேயும் இது பங்கெடுப்பாங்க. அப்போ உற்சாகமாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஆலயத்துக்கு போவோம், சேர்ந்து தான் ஜெபத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படியே தூங்க ஆரம்பித்தாங்க. அப்படியே இல்லை பிரதர் எனக்கு அதுக்கு டைம் இல்லை, இல்லை பிரதர் இதுக்கு எனக்கு டைம் இல்லை, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, நம்மையும் போக விடாமல் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி அங்கே போயிட்டு வந்துடலாமா பிரதர், அங்கே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கான், இது வேறு இன்னொரு வியாதி. இது நம்ம சபையில் நமக்கு ஒரு மீட்டிங் இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு போகிறதுங்கிறது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்கும்போது அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போவீங்களா? போனால் என்ன ஆகும்? அப்போது இப்படி அதை அப்படியே ஒரு மாதிரி டைரக்ஷனை மாற்றி ஒரு மாதிரி கொண்டு போகும்போது அதுவும் பரவாயில்லைங்கிறது மாதிரி இருக்கும். கடைசியில் நம்மை தேவன், இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் வேலை செஞ்சால் தானே உங்களுக்கு சம்பளம் வரும் இல்லையா? இங்கே சம்பளம் வாங்கிட்டு இன்னொரு ஆஃபீஸில் போய் நம்ம வேலை செய்ய முடியுமா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த கம்பெனிக்கு உரியவர்கள். நீங்கள் உங்களுடைய நன்மை தீமைக்கு அந்த கம்பெனி பதில் சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த கம்பெனி பதில் சொல்லி ஆகணும். அதே போல் தான் ஒரு திருச்சபையினுடைய ஒரு நிர்வாகமும் அப்படி தான். அப்போது அந்த சபையில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போகும் பொழுது அப்படியே ஒவ்வொருத்தராக அப்படியே அங்கே போனேன் இங்கே போனேன் பிரதர், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிறதுக்கு நம்ம அங்கே போகணும் பிரதர், இங்கே போகணும் பிரதர்னு என்னென்னத்தையோ சொல்லி
முதல்ல நான் 1-2 இடத்துக்கு நான் போனேன். அதுக்கப்புறம் நான் மூத்த சபை மூப்பர்கள்ட்ட கேட்கும்போது, இல்லை தம்பி அது சரியில்லை, நமக்கு எல்லாமே சபையில் இருக்குது, இதில் நம்ம உண்மையாக இருந்தாலே நம்ம என்ன செய்ய முடியும், நேர்த்தியான ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னும் பொழுது நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் என்னை பரியாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. இவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ சாமி, நீ வந்து அதாவது பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ அப்படின்ற வசனம் இருக்குது. பெண் ஒட்டகம் என்ன செய்யுமா, தாறுமாறாய் ஓடுமா. அப்படின்னா என்னென்னா, எப்போவுமே உங்களுக்கு தெரியும், காளை தான் வண்டிக்கு பழக்க வைப்பாங்க, பசுமாடை பழக்க வைப்பாங்களா? பசுமாடை வண்டியில் கட்டினா என்னாகும், தாறுமாறாக தான் ஓடும். அதை தான் இங்கே சொல்லப்படுங்க, நீ தாறுமாறாக ஓடுற, நீ ட்ராக்கில் போகாத ஆள். அப்போ அப்படி போகாததுனால அப்படியே போனால் அங்கே போனால் அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, அவனும் சரியில்லை, இவனும் சரியில்லை, ஃபைனலாக இவனும் சரியில்லை, தூங்க ஆரம்பித்தாச்சு. தூங்க ஆரம்பித்ததுக்கு பிறகு, பிரதர் எந்திரிங்க பிரதர்னா, போங்க பிரதர், எவனுமே சரியில்லை பிரதர். எப்படி எவனுமே சரியில்லைன்னா அப்போ நீயும் சரியில்லைன்னு அர்த்தம். எந்த மனுஷனும் பொய்யன் அப்படின்னா அந்த நீ மனுஷன் தானே. அப்போ இல்லையா, அங்கே தான் நம்ம சிக்கிக்கிறோம். எல்லாரும் பொய்யன்னா இருந்துட்டு போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் கெட்டவங்களாக இருந்தாலும் நான் நல்லவனாக இருந்துட்டு போகிறேன். சத்தமாக ராமன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் கெட்டவங்களாக இருக்காங்கன்றதுக்கு நானும் கெட்டவனாக இருக்கணுமா? இது ஒரு வேதாந்தம் பேசுகிறது, அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது. எல்லாரும் கெட்டவங்கன்னு எல்லாத்துலேயும் நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்ம பார்வைக்கு சிலர் கெட்டவங்க மாதிரி தெரிவாங்க, அவங்களுக்குள்ளே உங்ககிட்ட இல்லாத நல்ல விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கும். கர்த்தர் ஒரு நாள் அவங்கள சீர்படுத்தி கொண்டு வருவார். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆவிக்குரிய ஓட்டத்தில் கடைசியில் மரித்த நிலைமைக்கு போயிடுவாங்க. நாம் அவங்களுக்கு எதையோ சப்போர்ட் பண்ண போகிறோம், அவங்கள எதையோ திருப்திப்படுத்த போகிறோம்னு சொல்லி கடைசியில் என்ன ஆகும்னா, அந்த மரித்து போனவங்களோட நம்மளும் தூங்கிட்டு இருப்போம். பார்க்குறதுக்கு எப்படி தெரியும், தூங்குறவனும் மரித்தவனும் ஒரே மாதிரி தான் தெரியும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ரோட்டில் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்க. குடிச்சிட்டு விழுந்து தன்னையே மறந்து இப்படி கிடப்பான். உண்மையாகவே சில பேர் போகிற இடத்துல ஹார்ட் அட்டாக்கில் விழுந்து செத்து கிடப்பான். புரியுதா? மயங்கி கிடப்பான். மயங்கி கிடக்கிறவனும் செத்து கிடக்கிறவனும் போதையில் கிடக்கிறவனும் ஒரே மாதிரி தான் தெரியும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். அதுவும் நம்ம ஊர்லனா கூட விழுந்து கிடக்கிறது யாருன்னு தெரியும். இந்த சென்னை பட்டணத்தில் எவன் விழுந்து கிடக்கிறான், எவன் குடிச்சிட்டு கிடக்கிறான், எவன் குடிக்காமல் கிடக்கிறான் யாருக்கும் தெரியாது. நமக்கு எதுக்குடா வம்பு? நம்ம போய் அந்த ஆளுக்கு போய் உதவி செய்ய போனால் அந்த ஆளை நீ ஏன் தொட்ட, நீ தொட்டதுனால தான் செத்தான்றான். அது வேறு பிரச்சனை இங்கே. அப்போது மரித்தோரை விட்டு எழுந்திரின்னு சொன்னால், நீ விழுந்து கிடக்கிற இடம் அல்லது நீ தேங்கி நிற்கிற இடம், அந்த இருக்கிற இடமே சரியில்லை முதல்ல. அப்போ நீ உனக்கும் செத்து போனவனுக்கு, அதாவது என்னென்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போனவனுக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ 2 பேர் படுத்து கிடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் செத்து கிடக்கிறான், ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான். எந்திரிப்பா அப்படின்னு சொன்னால் யார் எந்திரிப்பாங்க? செத்து கிடக்கிறவனா தூங்கிட்டு இருக்கிறவனா? தூங்கிட்டு இருக்கிறவன் தான் எந்திரிப்பான். செத்து போனவனுக்கு காதே கேட்காது. இப்போ ஆண்டவர் ஒரு கட்டளையாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. எழுந்தால் மறுபடியும் உனக்கு உயிர் வந்துடும். எழுந்து உடல்னா செத்தவனோட செத்தவனா நீயும் போக வேண்டியதுதான். அப்போது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிட்டு. சரி, இவ்வளோ காலம் நம்ம தூங்கிட்டோம், இனிமேல் நம்ம என்ன செய்வோம்? விழித்து கொள்வோம். இனி என்னுடைய ஓட்டம் இன்னும் வேகமாக இருக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இனி ஓடுகிறவர்களாக இருக்கும்படி மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். புரியுதா? அதாவது வார்த்தையை கேட்டு தன்னை மாற்றிக்கொள்ளும்படி வருகிறவர்களுடைய வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். எனக்கு 1987 நினைக்கிறேன், 87 வேலூரில் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தேன். அப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக நாங்கள் போவோம். அப்போ ஒரு லாட்ஜில் தங்கியிருப்போம். பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்கும். அது ஒரு என்ன கிரவுண்டுன்னு மறந்து போச்சு எனக்கு. அப்போ ஒரு 17-18 வயசு தான் இருக்கும். பக்கத்தில் அந்த கிரவுண்டில் எப்போவுமே கிறிஸ்டியன் மீட்டிங் போடுவாங்க. அப்போ அதில் மீட்டிங் நடக்கும்போது பார்த்தா இவனுங்க வேறு கிடந்து கத்திட்டு கிடக்கிறானுங்க, உயிர் எடுக்கிறானுங்களே, கிடந்து பாட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டு என்னமோ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கானுங்களேன்னு. அப்போது ஒரு நாள் அந்த ஒரு சம்பவம் மட்டும் ஞாபகம் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, நீ ஆண்டவர், அதாவது பேதுரு படகுல போனார். போகும்பொழுது அவருக்கு ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டார், கிடைக்கல. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ போய் என்ன செய்ய,
ஆழத்திலே வலையை போடுன்னு சொன்னார். அதே சமயத்தில் ஆண்டவர் வந்து அவர் பிரசங்கம் பண்ணதை சொல்கிறேன், நீ வலது பக்கம் போட்டுப்பார், கிடைக்கலன்னா இடது பக்கம் போட்டுப்பார் அப்படிலாம் சொல்லலை. அவர் பர்டிகுலராக சொன்னார், இந்த இடத்துல போடுன்னு சொன்னார். அவருடைய வார்த்தையின்படி போட்டபோது அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. முயற்சி திருவினையாக்கும் என்று அவர் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருக்கலாமோன்னு கூட நான் யோசிப்பேன். ஏன்னா முயற்சி கண்டிப்பாக வேணும். முயற்சியே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை சொன்னோன்னா எனக்கு அது ஒரு இடரலாச்சு. இவர் எப்படி முயற்சி திருவினையாக்குங்கிற வார்த்தையை எப்படி இவர் குறை சொல்லுவார்? அதாவது அவர் என்ன சொல்ல வந்தாருங்களாம் நமக்கு பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம குற்றம் கண்டுபிடிக்கணுமே. அவர் சொன்ன 1000 நல்ல வார்த்தையெல்லாம் நமக்கு மனசில் இல்லை. எப்படி இந்த ஆள் இப்படி சொல்லுவார்? முயற்சி திருவினையாக்குன்னு அவர் சொல்லலை அப்படின்னா அதை நக்கல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ உன் இஷ்டத்துக்கு நீ போன போக்கிலெல்லாம் போய் அதில் உனக்கு ஒன்றும் நடக்கலைங்கிறத நீ அறிந்த பிறகு நீ செய்ய வேண்டியது என்ன? இனி ஆண்டவருடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையை அமைத்து கொள்வேன். அதை நீ செஞ்சால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். இவ்வளோ நாளாக நீ உன் வார்த்தையின்படி அக்கா வார்த்தை, தங்கச்சி வார்த்தை, மாமா வார்த்தை, சித்தி வார்த்தை, சித்தப்பா வார்த்தையை கேட்டு நீ போன, எல்லாம் உனக்கு ஃபெயிலியர். இனிமேலாவது நான் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நடப்பேன் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அதை தான் அவர் சொல்ல வந்தார். நான் தேவையில்லாத ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு எனக்குள்ளே நான் அவரை குற்றப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் அப்போ நான் யாரோட இருந்தேன்? என் கூட ஒரு மரித்தோர் டெட் பாடி லிஸ்ட்டு ஒரு 3 லிஸ்ட்டு என் கூட இருக்கும். அதோடு சேர்ந்து நாங்கள் என்ன செய்வோம், அதாவது அதில் வந்து நான் பாதி கிறிஸ்தவன். ஏன்னா எங்கள் அம்மா சிஎஸ்ஐ, எங்கள் அப்பா இந்து. என் கூட இருந்த இன்னொருத்தர் சேல்ஸ்மேனாக இருக்கிறவர் முஸ்லீமு, இன்னொருத்தன் பக்கா வைராக்கியமான இந்து. இது 3 மதமும் கலந்து அங்கே இருக்குது. 3 சேர்ந்து அவங்கள போட்டு பரியாசம் பண்ணிகிட்ருக்குறோம். 3 பேருக்கும் சத்தியம் தெரியாது. புரியுதா? அப்போ மரித்தோரோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு சத்தியம் புரியாது. முதல்ல எழும்பணும். அதுக்கு ஒரு காலகட்டம் பிடிச்சது. 24 வயசு வரைக்கும் காலம் பிடிச்சது. 24 வயசுக்கு மேலே நான் எழுந்து என் வாழ்க்கையில் நான் பிரகாசிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்த பொழுது ஆண்டவர் என்னை பிரகாசிக்க வைத்தார். அல்லேலூயா. அப்போது நம்ம முதல்ல எனக்கு இந்த ஒரு நிலைமையில் நான் செட்டில் ஆயிடுவேன், எனக்கு இது போதும் அப்படின்னு ஒரு நம்ம நிலைமைக்கு வந்துட்டோன்னா கர்த்தர் நம்மை பிரகாசிக்கவே முடியாது. எழுந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே வளர்கிறதுக்கான பிரயாசத்தை எடுக்கணும். சரி, அப்போது இந்த தூங்குகிற, மந்தமாக இருக்கிற அல்லது சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 2-3 வசனத்தை நான் ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வேறு பகுதிக்குள்ளே போகிறேன். நீதிமொழிகள் 6 வாசிங்க. 6:6 8 வரைக்கும் ஒன்று நான் சொல்கிறேன். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இந்த வசனம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று காலத்தை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வசனம் சுருக்குன்னு சுடும். புரியுதா? சோம்பேறியே, இப்படி வச்சுட்டு சொல்லுங்கள். உங்கள் மேலே நீங்களே கையை வச்சுட்டு சொல்லுங்கள். சோம்பேறியே, போய் நீ ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வா அப்படி சொல்லலை. உனக்கு டீச்சர் யார்? எறும்பு. ஆனால் நம்ம காலுக்குள்ள எறும்பு போனால் நறுக்குன்னு மிதித்து விட்ருவோம். என்றைக்காவது அதுக்கு பின்னாடியே போய் அப்படியே என்ன தான் பண்ணுதுன்னு பார்த்துருக்குறோமா? ஆனால் நமக்கு தெரியும் அது என்ன பண்ணுதுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதாவது நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதாவது சாலமோன் எழுதின நீதிமொழிகள் இது. அவர் எத்தனையோ 5000 6000 அன்றைக்கி பார்த்தோம்ல, எவ்வளவோ பாடல்கள் எழுதியிருக்காரு, நீதிமொழிகள் எழுதியிருக்கிறாரு. அவைகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் நமக்கு வச்சுருக்குறாங்க. இதில் அதனுடைய வழியை பாரு, உன் வழியையும் பாரு. அதாவது ஒன்று, இப்போ அது முன்னாடி போகிற எறும்பை ஃபாலோ பண்ணி கரெக்டாக போகுது. கரெக்டாக அதாவது கண்மலையில் எறும்பினுடைய வழி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மலைக்கு அந்த கல் பாறையில் எறும்பு போக போக எறும்பு ஊற கல்லும் தேயும்னு சொல்லி நமக்கு ஒரு பழமொழி உண்டு. அப்போ எறும்போடைய வெயிட் என்ன? அது ஒரே ட்ராக்கில் போய் 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 ஒரு ட்ராக் அது ஒரு பாதை அது ஏற்படுத்துது.
இதில் முன்னாடி போனதை அதை ஃபாலோ பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு முன்பு ஓடின பரிசுத்தவான்களை நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். நமக்கு முன்னாடி ஓடி தியாகத்தோடு கூட ஊழியம் செய்த மிஷினரிமார்களை நாம் என்ன செய்யணும்? நீங்கள் கண்டதெல்லாம் படிக்கிறீங்களே, நல்ல மிஷினரிமார்களுடைய சரித்திரத்தை படிங்க, அவங்க கடந்து போன பாதைகளை படிங்க. இந்த கிறிஸ்தவம் என்பதற்கு முன்பு என்னென்ன தியாகங்கள் நடந்திருக்குது. அல்லேலூயா. நான் அன்றைக்கி சொன்னேன், பிராண்டம்மாவுடைய அவங்க ஊரில் போய் சொத்துக்களெல்லாம் விற்று வந்து இங்கே உள்ள ஏழைகளுக்கு தங்குறதுக்கு இடத்த கொடுத்து, அவங்களுக்கு வியாதிக்கு மருத்துவத்தை பார்த்து, அவங்களுக்கு படிக்க வச்சு, அவங்கள கவர்மெண்ட் வேலைக்கு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணால், எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய வயோதிப காலத்தில் சொத்துக்களை அபகரிக்கிறதுல மட்டும்தான் இருந்தாங்களே தவிர, அவங்க கற்றுக் கொடுத்த உண்மையையும் நேர்மையையும் தேவபக்தியையும் மறுதலித்து போனார்கள். கடைசியில் சொத்து தான் வேணுங்கும்போது சொத்தையும் எழுதி கொடுக்கும்போது அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் அதில் எழுதியிருக்கிறாரு, நாய்கள் கவ்விக்கொள்ளும்படி போடப்பட்ட எலும்பை போல கொடுக்கப்பட்ட நிலம். எப்படி? எந்த டாக்குமெண்ட்லேயே அப்படி போடுவாங்களா? அந்த அம்மா அப்படி போட சொல்லலை. அந்த டாக்குமெண்ட் ரைட்டருக்கு இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து வயிற்றெரிச்சலில், அட பாவிங்களா, அந்த அம்மா எவ்வளோ தியாகமாக உங்களுக்காக எவ்வளோ காரியங்களை செஞ்சாங்க. இன்றைக்கி அந்த அம்மா நடந்து வந்த தியாகம் உங்ககிட்ட இல்லை. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல. எதை பார்த்தீங்க? சொத்தையும் பணத்தையும் தான் பார்த்தீங்க. அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் அவர் ரட்சிக்கப்பட்டவரும் கிடையாது. அவர் எழுதியிருக்காரு, நாய்கள் கவ்விக்கொள்ளும்படி போடப்பட்ட எலும்பை போல கொடுக்கப்பட்ட நிலம், நிலத்தோடு சாபமும் இலவசம் அப்படின்னு எழுதியிருக்கார். எப்படி? நிலத்தோட சாபமும் இலவசம். இதையும் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டு இடத்த வாங்கிட்டு போயிட்டானுங்களே. ஆனால் அங்கே இருந்த பாஸ்டர் சொன்னார், அந்த குடும்பங்களை ஒன்று ஒன்றா சுட்டி காமிச்சு சொன்னார், எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் சாபம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் பாழா போன நிலைமை, பணம் இருக்குது, இடம் இருக்குது, ஆசீர்வாதமும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போது நாம் எதை நம்ம ஃபாலோ பண்ணணும்? இந்த கிறிஸ்தவம் என்பது தியாகத்தினால் வந்தது. அந்த தியாகத்தின் மூலமாக வந்த அந்த தியாகத்தை பின்பற்றலை. நமக்கு முன்பு ஓடினதான பரிசுத்தவான்களை பின்பற்றலை. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், எறும்புக்கிட்ட போய் கற்றுக்கோ அப்படின்னார். இப்போது மணிப்பூரில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது. நம்ம எல்லாருமே வருத்தப்படுறோம். பாதிக்கப்படும் போது அது யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம வருத்தப்படுகிறோம். இப்போ அங்கே மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க. சத்தியத்தை ஃபாலோ பண்ணாங்களான்னா கிடையாது. ஆலயத்துக்கு போவாங்க, எல்லாமே இருக்கும் அவங்கக்கிட்ட. ஆனால் தன்னுடைய இனத்தை தவிர வேறு யாரோடையும் சேர மாட்டாங்க. தன்னுடைய ஜாதியை தவிர வேறு யாரோடையும் சேர மாட்டாங்க. அவங்க அந்த நார்த் ஈஸ்டில் உள்ள ஆளுங்களுடைய இங்கே வந்து பழகினவங்க சில பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க தனக்குன்னு தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்குவாங்க, மற்றவங்களை அற்பமாக நினைப்பாங்க. கடைசியில் என்ன நடந்தது? மகா பெரிய சாபம் வந்தது. அதை பிஜேபிக்காரங்க பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். யார் இப்போ நீங்கள் இப்போ பைபிளில் பார்க்குறீங்கள, ஏன் பார்வோன் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு? ஏன் அசீரியன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு? ஏன் நேபுகாத்நேச்சார் கையில் தேவன் தம்முடைய ஜனங்களை ஒப்பு கொடுத்தாரு? ஒப்பு கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? நீ உணர்வு இல்லாமல் இருந்ததுனால தான். இதுக்கு முன்னால் தேவன் செய்த நன்மைகளையும், தேவன் உனக்கு போதித்த சத்தியத்தையும் நீதியையும் நேர்மையையும் நீ பின்பற்றாமல் போகும்போது, எனக்கு கீழே வசனம் வருது, உங்களுடைய ஜனங்களை நீர் இலவசமாய் விற்று போடுகிறீர். என்ன செய்கிறாரா? ஏங்க அவ்வளோதான் நம்ம மதிப்பா? ஒரு காசு கொடுத்தா விற்க வேண்டாமா? ஃப்ரீயாக விற்று தூக்கிட்டு போப்பா, இதை கொண்டு போய் இப்போ 4 தட்டு தட்டி கொண்டு வாப்போ, இது இங்கே சரியாக வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஏன் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? நம்ம சொல்லி கொடுத்தா கேட்க மாட்டேன்னு தானே நம்ம அங்கே அனுப்புகிறோம், இல்லையா? அப்போது அதே போல் தான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, சோம்பேறிய நீ எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள், உனக்கு முன் ஓடின பரிசுத்தவான்களுடைய சரித்திரத்தை பார், தியாகத்தை பார், கண்ணீரை பார். நீ அலட்சியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய மாட்ட. உனக்கு முன்பாக ஓடின அதாவது நேசரே, உம்முடைய மந்தையை நீர் மத்தியானத்தில் எங்கே நீர் மடக்குகிறீர், எங்கே உம்முடைய மந்தையை மேய விடுகிறீர்னு சொல்லும்போது, ஸ்திரீகளில் ரூபவதியே, இது உன்னத பாட்டில் இருக்கிற வார்த்தை, அதை நீ அறியம் என்பாயாகில் மந்தையினுடைய காலடிகளை பின்தொடர்ந்து போய் பார் அப்படிங்கிறார். உனக்கு முன்பு ஓடின மந்தையினுடைய கால் சுவடுகளை பார், இதுக்கு முன்பு ஓடின பரிசுத்தவான்களை பார்.
அப்போது அப்படிப்பட்டதான சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம மந்த நிலைமையில் இருந்தோன்னு சொன்னால், தூங்குகிற நிலைமையில் இருந்தோன்னு சொன்னால், நாம் தட்டி பறிக்க வேண்டிய அந்த வெற்றி கனியை யாரோ, நம்முடைய கிரீடத்தை வேறு யாரோ எடுத்து கொண்டு போவார்கள். சவுல் தான் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யாததுனால அவனுடைய கிரீடத்தை எடுத்து ஆண்டவர் தாவீது கையில் வச்சு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போது நமக்கு தேவன், உங்கள் எல்லாரையும் தேவன் அழைச்சிருக்கிறார், என்னை அழைச்சிருக்கிறார். அழைத்து எல்லாருக்கும் நாம் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள்னு சில காரியங்களை வச்சுருக்காரு, சில அச்சீவ்மெண்ட் வச்சுருக்காரு. அதை நாம் அச்சீவ் பண்ணலைன்னா கர்த்தர் யாரை கொண்டோ சாதிப்பார், நாம் ஏமாந்து போய் நிற்போம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், சோம்பேறியை நீ எருமையிடத்தில் போய் கற்றுக்கொள், அதனுடைய வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். கீழே சொல்கிறாரு, அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். நமக்கு பாஸ்டர் இருக்கிறாரு, சபையில் மூத்த விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, இருந்துமே நம்ம தாறுமாறாக ஓடிட்டுருக்குறோம். ஆனால் எறும்புக்கிட்ட என்னென்னா, அதுக்கு தலைவனும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது. அது தன்னுடைய இனத்துக்கு ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரே, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போனாதான். கீழே இன்னொன்று சொல்கிறாரு, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இந்த ஞானம் அதுக்கு எப்படி கிடைக்கும்? மழை காலத்தில் ஒரு எறும்பு கூட நீங்கள் வெளியே பார்க்க முடியாது. ஏன்னா மழை காலத்தில் எறும்பு வெளியே வந்தால் என்னாகும்? தண்ணியில் போயிடும். அந்த நாட்கள் அது எங்கே போய் இருக்குது, அது எவ்வளவு ஆழத்துக்குள்ளே இருக்குது, எங்கே மறைஞ்சிருக்குது, நமக்கு எதுவுமே தெரியாது. அதனுடைய ஞானம், ஒரு மழைக்காலம் என்று ஒன்று வரும், ஆகாரம் கிடைக்காத காலம் ஒன்று வரும், ஆகாரத்தை சேர்க்க முடியாத ஒரு காலம் வரும். அப்படிங்கிறத அறிந்து என்ன செய்தான் அது தனக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கும் வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வந்துச்சா? கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஆலயத்துக்கு போக முடியாமல், ஆராதிக்க முடியாமல், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாத காலங்கள் வந்ததா? வந்தது. இதிலும் கொடிய காலம் வரும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காலத்துக்கு நீங்கள் வசனத்தை சேர்த்து வைக்கிறீங்களா? உள்ள ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறீங்களா? பிரசங்கத்தை கேட்குறீங்களா? நான் எப்போவுமே சொல்கிறேன், நான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தில் நான் நிற்கிறதற்கும் மற்றவங்களுடைய பிரசங்கத்தை கேட்குறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். நம்பர் 1. இன்னொன்று, இன்றைக்கி சபையில் கொடுத்த செய்தியை உடனே வீட்டில் போய் நாங்கள் அந்த செய்தியை வாங்கி அன்றைக்கே கேட்போம். ஒரு செய்தியை ஒரு நாள் கேட்டால் உடனேலாம் புரியாது, ஃபுல்லாக புரியாது. நீங்கள் மறுபடியும் அதை போய் வீட்டில் போய் ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களோட பேசின ஒரு வார்த்தையை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். அன்றைக்கெலாம் நாங்கள் காசு கொடுத்து கேசட் வாங்கி கேட்க வேண்டியிருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கு இலவசமாகவே யூடியூப்பில் செய்தி இருக்குது. அதாவது நாம் கொடுக்குற செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம சபை அங்கத்தினர்கள் அல்லாதவர்கள் எத்தனையோ பேர் வெளியில் கேட்டு பிரயோஜனமாகி அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி பிரயோஜனமாக இருக்குதுயான்னு. ஆனால் என் பிள்ளைங்களோ, அதாவது இன்றைக்கி நான் ஒரு செய்தி அனுப்பினேன், ஒரு பயங்கரமான காமெடி இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி காலை செய்தியை நான் மெசேஜை மட்டும் தனியாக அனுப்பினேன். அந்த மெசேஜ் டச் பண்ணால் ஓப்பன் ஆகலை. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அது அந்த லிங்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சில பேர் இன்றைக்கி மெசேஜ் சூப்பர் அப்படின்னு போட்டு எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்டர் அனுப்பின உடனே சூப்பர்னு போட்டுட்டா பாஸ்டர் ஏமாந்துருவார். ஆனால் நானே டச் பண்ணாலே அந்த மெசேஜ் வரல. உங்களுக்கு எப்படி இது சூப்பராக தெரிஞ்சு? ஒரு சகோதரி மட்டும் கேட்டாங்க, பாஸ்டர் இது டச் பண்ணால் வரல பாஸ்டர், தயவு செஞ்சு கரெக்டான லிங்க் எனக்கு அனுப்புங்க பாஸ்டர்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அதை ரீஒர்க் பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது யாரை ஏமாத்துறதுக்கு? நான் கேட்குறேன், ஊற்றாத பாலை எப்படி குடிச்சிங்க? போடாத சோத்தை எப்படி தின்னீங்க? அல்லேலூயா. மொண்டெடுக்காத தண்ணீரை எப்படி குடித்தீர்கள்? தெரியல. அதுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கி அந்த விஷயத்தை இப்படி மாற்றி வச்சுருக்கார். அல்லேலூயா. பி கேர்ஃபுல். கர்த்தர் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வார்? கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு, அதுக்கப்புறம் காட்டி கொடுத்துருவார். சரி போகட்டும். ஆனால் நான் சொல்கிறேன், கோடை காலத்திலே ஆகாரத்தை சேர்த்து, அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து, மழை காலத்துக்கு முன்பாகவே சேர்த்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். உதாரணத்துக்கு முன்னாடி இப்படி வச்சு பார்த்தா நீங்கள் எல்லோரும் தனியாக தெரிவிங்க. இப்போ எனக்கு எப்படி தெரியுதுன்னா,
லேசாக உங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி எனக்கு தெரியுது. புரியுதா? இப்போது கண்ணாடியை செக் பண்ணி போட்டு தான் பைபிள் படிக்க முடியுது. அன்னைக்கு எவ்வளவு குட்டி எழுத்தையும் ஈஸியாக படிக்கிற அளவுக்கு வந்துச்சு. இன்னும் காலம் போகும்போது கண்ணாடி போட்டாலும் படிக்க முடியாத காலம் வரும். அப்போ என்ன செய்யணும்? இப்போவே சேர்த்து வைக்கணும். அது எப்போ பாஸ்டர் கண்ணு தெரியாத காலம் வரும்னா அது எப்போ வரும்னு தெரியாது. சொல்கிறாங்கல்ல, திடீர்னு கண்ணு தெரியாமல் போச்சு, திடீர்னு அப்படி ஆகிப்போச்சு, திடீர்னு அப்படி ஆகிப்போச்சு. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். அப்போ முன்கூட்டியே நம்ம சேர்த்து வைக்கிறோமா? அல்லேலூயா. நான் ஒரு அட்வைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஏற்றுக்கோங்க. அதிகபட்சம் இந்த டிஸ்பிளேயை பார்க்கக்கூடிய, அதாவது ஃபோனை பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோனை பார்த்து நான் என் கண்ணு கெட்டு போகலை. நான் ஃபுல்லாக எடிட்டிங்கில் உட்காந்ததுனால சிஸ்டம் பார்த்து அதோடைய ரேடியேஷனுடைய தாக்கம் எனக்கு சீக்கிரமே கண் பார்வை மங்கிருச்சு. புரியுதா? அதனால் ஃபோனை லிமிட்டாக பயன்படுத்துங்க. கண் பார்வை இருக்கிற வரைக்கும் அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியாது. அது டல்லாகும் போது கஷ்டமாக இருக்கும். இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு 50 வருஷம் எரிய வேண்டிய ஒரு பல்பை 20 வருஷத்துலேயே காலி பண்ணிட்டோம்னா என்னாகும்? அதே போல் தான் நம்முடைய கண் பாதுகாக்கப்பட வேண்டியது. நமக்கு கொடுத்துருக்க ஒவ்வொரு அவயவங்களுமே பொக்கிஷமானது. அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, அப்போது இந்த வரப்போகிற காலத்தை குறித்த அறிவு, காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறோம். அப்போ இந்த காலத்தை அறிந்ததுன்னா ஆண்டோடைய வருகைன்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? வருவாரா வரமாட்டாரா? அப்படி தான் பாஸ்டர் சொன்னாங்க. அப்போவே அப்படி தான் சொன்னாங்க. இயேசுநாதர் காலத்திலே அப்படி தான் சொன்னாங்க. அவர் தாமதிக்கிறார் என்கிற வார்த்தையின்படி அவர் தாமதிக்காமல் ஒருவனும் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் தாமதிக்கிறாராம். ஆமென். ஆனாலும் நான் போன வாரம் சொன்னது மாதிரி அவர் வர்றதுக்கு தாமதமானாலும் நமக்கு வயசாகிறது ஆகத்தான் செய்யும். நம்ம வாழ்க்கை முடிகிற காலத்தில் அது முடியத்தான் செய்யும். நாம் இந்த பூமியில் கண்ணை மூடுற காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்து முடித்திருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போது காலத்தை அறிந்தவர்களாய், இல்லையா? இப்போ எல்லாருக்குமே நமக்கு தெரியும். எனக்கும் என் மனைவிக்கும் முந்தானத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி தெரியுது. இல்லையா? அதுக்குள்ளே பார்த்தா பேத்தி எடுத்தாச்சு, அடுத்து அப்படியே ஓடுது. பார்த்தா யாரை பார்த்தாலும் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்றாங்க. இப்போது ஹல்லேலூயா. முதல் முறையாக இந்த சபையில் அப்படி நான் கீழே போய் இறங்கினேன். அந்த படிக்கட்டு இறங்கும்போது அங்கே ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். நம்ம சபை பையன் கிடையாது. நான் போன உடனே என்னடா இங்கே உட்காந்துருக்கேன்னு வெளியில் ஓடி போய் அங்கே ஒரு அம்மா நின்னாங்க. அவங்கள பார்த்து சொன்னான், அம்மா இந்த தாத்தா என்ன திட்டுறாருன்னா. அப்போ தான் யோசிச்சேன், நம்ம தாத்தாவா? ஹல்லேலூயா. இப்போ யாரை பார்த்தாலும் தாத்தான்றாங்க. எல்லாருமே எனக்கு பிள்ளைகள் ஆகிட்டீங்க. உங்கள் பிள்ளைகளெல்லாம் எனக்கு பேர பிள்ளைங்களாகிடுச்சு. காலங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. ஆமென். காலத்தை அறிந்திருக்கிறோமா? அப்படி அறிந்தோமானால் அவருடைய வருகையும் நமக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லது நாம் அவரை, அதாவது ஒன்று அவர் நம்மளை சேர்த்துக்கிற காலம் வருது, இல்லைன்னா நாம் போய் அவரோட சேர்க்கிற காலம் வருது. ஆமென். இந்த காலத்தை அறிந்தவர்களாக இருக்கணும்னா அதுக்கு தான் புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க அவர்கள் அதாவது வருகை என்பது என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் அவரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், அவர் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதுமே நாம் 50% அவரை நோக்கி நம்ம நெருங்கி போகும்போது ஆண்டவர் சொன்னார்ல, அதாவது அந்த வார்த்தை என்னது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் விட்டுவிட்டால் அவர் விட்டுருவார், நீங்கள் நெருங்கினா அவர் நெருங்குவார், நீங்கள் தூரமாக போனால் அவரும் தூரமாக போவார். இதுதான் வேதத்தில் மொத்த பைபிள்லேயே நம்ம பார்க்குற காரியமே அதுதான். கர்த்தர் யாரை கைவிட்டார்? யார் கர்த்தரை கைவிட்டாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் கைவிட்டார். யார் கர்த்தரை விட்டு விலகினார்களோ அவர்களை விட்டு கர்த்தர் விலகினார். யார் கர்த்தரை நெருங்குகிறார்களோ கர்த்தர் அவர்களை நெருங்குகிறார். ஆமென். அப்போ இந்த புத்தியுள்ள கன்னிகைகளுடைய வரலாறு நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் மணவாளனை நோக்கி அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலம் வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? படுத்து நித்திரையாக இருந்தார்கள். மத்தேயு 25:8 நம்ம வாசிப்போம். எல்லா பகுதியும் நம்ம வாசிக்க நமக்கு நேரம் இல்லைனாலும் இப்போ எல்லாம் படுத்து நித்திரையாக இருந்தாங்க. மணவாளன் வருகிறார் என்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்ட பொழுது எல்லாரும் எழுந்துச்சாங்க. புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய விளக்கை கொளுத்தினாங்க. கொளுத்தும்போது புத்தி இல்லாதவர்கள், அதான் 25:8 பார்க்கும்போது புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி
ஏதாவது அவங்க மேலே முன்னாடி போர்டு கீடு போட்டுருந்துச்சா? இவர்கள் புத்தி இல்லாதவர்கள், இவர்கள் புத்தி இல்லை உள்ளவர்கள். அவனவனுடைய கிரியைக்கு தக்க பேர் தான் கிடைக்கும் இல்லையா? மனுஷன் தன் புத்திக்கு தக்கதாய் புகழப்படுவான் என்று வசனம் சொல்கிறது. அப்போ இவங்க புத்தி சரியில்லை, அதனால் புத்தி இல்லாதவர்கள். அவங்க புத்தி சரியாக இருந்துச்சு, அதனால் புத்தி உள்ளவர்கள் என்கிற அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போ புத்தி இல்லாதவர்கள் வந்து புத்தி உள்ளவர்களை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. நான் கேட்குறேன், தூரமாக போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து வெளியூர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செல்ஃபோனில் டார்ச் இருக்குது நமக்கு. வெளியூருக்கு ஒரு 4 நாள் போகிறீங்கன்னா சார்ஜரையும் கொண்டு போகிறீங்களா இல்லையா? சில ஆட்களுக்கு போகிற இடத்துல போட்டுக்கலாம், அங்கே போனால் உங்கள் பின்னும் அவங்க பின்னும் செட் ஆகாது. புரியுதா? சில பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகிடும். நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோனே காலி ஆகிடும், சில பின்னில் ராங் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா. அப்போ மரியாதையாக நம்ம ஃபோனுக்குரிய சார்ஜரை நம்ம எடுத்துக்கிட்டு போனால் நம்ம புத்தி உள்ளவர்கள். ஆமென். யாராவது கொடுப்பாங்கன்னு போனீங்கன்னா நீங்கள் புத்தி இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர், அங்கேருந்து வந்த எங்களை நானும் பார்க்குறேன், 15 நிமிஷமாக புத்தி இல்லாதவங்க இந்த திட்டு வாங்குறதுக்கா நாங்கள் வந்தோம். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்துலையும் நம்ம புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும், ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது. அப்போது தூரமாக நீங்கள் போகிறீங்க, மணவாளன் எப்போ வருவார்னுலாம் டைம்லாம் சொல்லப்படலை. நீங்கள் நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தில் இயேசு எப்போ வருவார்னு தெரியாது. ஆனால் எனக்குள் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு அணையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது என் வேலை. அப்போ உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னால், புத்தி உள்ளவங்க சொன்ன வார்த்தையை பாருங்கள், அந்த சொல்கிற வார்த்தையிலே அவங்களுக்கு புத்தி இருக்குது. எப்படின்னா, புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுத்தா போகிற வழியில் எங்கள் விளக்கு என்ன செஞ்சிடும்? அணைஞ்சு போயிடும். உனக்கும் பத்தாது, எனக்கும் பத்தாது. உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு 2 பேரும் நாசமாக போக வேண்டியதான். எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நம்ம எல்லாரும் நம்ம 2 பேரும் ஒன்று, நம்ம வாயில் மண் அப்படிம்பார். அது கெட்டு போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 2 பேரும் ஒன்று, நீ நானும் சேக்காளி அப்படின்வாங்க ஊரில். இந்த சேக்காளி கடைசியில் பெருச்சாளியாக மாறிப்போம், ஒன்றுக்கும் உதவாமல் போயிடும். தெளிவாக சொல்கிறாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லாமல் போகாதபடிக்கு விற்கிற ஒரு ஆள் வந்து விற்றாரு பாருங்கங்க. லைஃப் கிவிங் ஜீசஸ் ஏஜி சர்ச்சில் ஒரு வியாபாரி நின்று விற்றாரு பாருங்க, கூவி விற்றாரு பாருங்க. என்ன வாங்கலையோ, என்ன புரியலையோ, ஜாக்கிரதையாக இருங்கன்னு ஜீவான்னு ஒரு பாஸ்டர் அங்கே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் சொல்லும்போதே அதை வாங்கி உள்ளே சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் என்ன காலியாகாது, எங்களுக்கும் என்ன காலியாகாது. நாங்கள் அவர் சொல்லும்போது அதை அப்படியே வாங்கி சேர்த்துக்கிட்டோம். எங்களுக்கு இது வரைக்கும் எங்கள் வண்டி ஓடிட்டுருக்குது. நீ உன் வண்டிக்கு பெட்ரோலை சரியாக போடாமல் வந்ததுனால இப்போ எங்ககிட்ட கேட்குற, என் வண்டியிலேருந்து உனக்கு கொடுத்தா நானும் பாதி வழியில் நிற்பேன், நீயும் பாதி வழியில் நிற்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. அதுதான் எறும்புக்கிட்ட போய் கற்றுக்குங்கிறார். அது என்ன செய்யுது? அது ஒரு எப்படி ஒரு 3-4 மாதம் மழை காலம் வரும்போது அதால் வெளியே வர முடியாது. அப்போ சேமித்து வைத்திருக்கிற எறும்புகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம யோசிப்போம், தூக்கிட்டு போகும்போது இவ்வளோ சின்ன பீஸாக தூக்கிட்டு போவோம். நீங்கள் எறும்பு புத்துக்குள்ளே போய் நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தாக வரும். அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் உள்ளே, அவ்வளோ உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போது அதுக்கு அதுக்காக நான் அரிசி மூட்டை எடுத்துக்கொண்டு வச்சுருக்கோம், அது வச்சுருக்காது. அதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொண்டு அது வச்சுருக்குது. அதுக்கு அந்த புத்தி இருக்குது, நமக்கு இருக்குதா? ஹல்லேலூயா. சரி, அடுத்தது அவங்க சொல்கிற இன்னொரு வார்த்தை பாருங்கள், போய் நீங்கள் விற்கிற இடத்தில் போய் வாங்கி கொள்ளுங்கள் அப்படிங்கும்போது கீழே உள்ள வசனம் வாசிமா. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து இப்போ ஆண்டவர். புத்தி எங்க வருதுன்னா, மணவாளன் வந்து விட்டார் அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு புத்தி வருது. எப்போ புத்தி வந்திருக்கணும்? திருச்சபையில் உட்காந்து வசனத்தை கேட்கும் போதே புத்தி வந்திருந்து வாங்கி 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 சேர்த்து வச்சுருக்கணும். மணவாளன் வந்து விட்டார்னதுக்கப்புறம் இவங்க இப்படி போனாங்கன்னா
அவர் என்ன போய் கூப்பிட்டு போயிட்டு கேப் புக் பண்ணியா கூப்பிட்டு வருவார்? நான் சொன்னேன்ல, அவர் இங்கே நம்ம இங்கே போய் நின்னால் அவர் இங்கே வந்து கூப்பிடுவார். அதுதான், அதுக்கு தான் மத்திய ஆகாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய ஆகாயத்தில் தான் தம்முடைய திருச்சபையை அவர் சந்திக்க போகிறார். அது மத்தியில் இருக்குது. நாம் 50% போனோம், அவர் 50% வருவார். அதுதான் மத்திய ஆகாயம். அப்போ அந்த மத்திய ஆகாயத்தில் தான் நம்ம சந்திக்க போகிறார். அப்போ அதுக்கு நீங்கள் பாதி ஆகாயத்துக்கு ஏறக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதுக்குரிய சேர்த்து வைக்க வேண்டியது வரங்களையும் கிருபைகளையும் அபிஷேகத்தையும் ஆவிக்குரிய பலனையும் நீங்கள் சேர்த்து வச்சுருந்தா தான் அவரை சந்திக்க முடியும். வந்து விட்டார்னு சொன்னதுக்கு பிறகு போய் வாங்க, அதுவும் பாருங்கள், சொன்ன உடனே போய் வாங்க போயிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய புத்திசாலி பார்த்தீங்களா? புரியுதா? அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடியே உட்காந்து படிக்க மாட்டாங்க சில பேர். அந்த எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னால் உளுந்து படிப்பாங்க. நான் சொல்கிறேன், ஒன்றும் ஏறாது. ஹல்லேலூயா. நான் வந்து கர்த்தருடைய கிருபையில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். அதாவது எக்ஸாம் ரொம்ப நெருங்கும் போதெல்லாம் நான் ரொம்ப படிக்கவே மாட்டேன். எங்கள் அப்பாவே சொல்லுவாங்க, நீ என்ன ஒன்றும் படித்த மாதிரியே தெரில, ஆனால் மார்க் மட்டும் உனக்கு எப்படி வருதுன்னு. அந்த நேரம் தான் டென்ஷனான நேரம். என்ன படித்தாலும் மண்டையில் ஏறாது. நான் பார்ப்பேன் சில இடத்துல என் மகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போதெல்லாம் பார்த்தா சில பிள்ளைங்க அப்போ தான் எக்ஸாமுக்கு அங்கே பைக்கில் அப்பா வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார், அப்போ தான் படிச்சுக்கிட்டு போவாங்க. அது ரன்னிங்கில் என்ன படிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு இந்த சீனு? இந்த லாஸ்ட் மினிட்டில் இந்த சீன்லாம் போட்டால் ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், நான் எஸ்எஸ்எல்சி எழுதும்போது நம்ம ராத்திரி பகலாக உட்காந்து படிச்சுட்டு வந்து எழுதுறதுக்கு உட்காந்தா பின்னால் ஒருத்தன் அப்படியே அப்படிங்கிறான். நான் இப்படி பார்த்தேன், அப்படின்னா இஸ்ஸா நான் படிச்சுட்டு வந்து எழுதுனதை நான் உனக்கு கொடுக்கணுமா? உனக்கும் எனக்கும் போதாமல் இராதபடிக்கு நீ ஒழுங்காக அக்கா உட்காந்து படி. நான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டேன். காட்டுனா நான் இப்படி முறைச்சேன். ஏன்னா திரும்பக்கூடாது, திரும்பினாலும் பிரச்சனை. ஏன்னா எக்ஸாமினர் அங்கே நிற்கிறார். அப்போது அவன் என்னென்னமோ பல்ட்டி அடித்து பார்த்தான், பென்சிலை வச்சு குத்திலாம் பார்த்தான். நான் திரும்பி ஒரு முறைச்சிட்டு விட்டாச்சு. அதுக்கு இங்கே நான் வந்து சென்னையில் தான் எஸ்எஸ்எல்சி எழுதினேன். அதனால் சென்னை ரவுடிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். முடிஞ்ச உடனே நான் காட்டலைன்னு சொல்லி என்னை அடிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் சுற்றிட்டான், 3-4 பேர். நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பான்? நம்மளை மாதிரி தானே மிலிட்ரிக்கார மாதிரி இருப்பான். நம்ம ஃப்ரெண்ட்லாம் ஒன்று சேர்ந்தோடே இந்த மாதிரி தான் சொன்னோன்னா அவனுங்க வந்துட்டானுங்க. அப்புறம் மெல்ல வந்து, என்ன நீங்கள் காட்டவே மாட்டேங்கிறீங்க, எதுக்கு காட்டணும்னு கேட்டேன். நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்ததை உனக்கு நான் காட்டி நீ மார்க் எடுக்கணுமா? உனக்கு தேவைன்னா விற்கிற இடத்துல போய் உங்கள் வாத்தியார் கூவி விற்றாரில் அவர்கிட்ட வாங்கியிருக்கணும். அதனால் இனிமேல் இந்த உசுக்குலாம் காட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்றதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணலை. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, இது எல்லாமே நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம ஏன் பாஸ் ஆகாமல் போகிறோம், நம்ம ஏன் ஃபெயில் ஆகி போகிறோம்? நம்முடைய நிர்விசாரம், நம்முடைய கவனக்குறைவு. அப்போ இதிலெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்து தானே வர்றோம். அப்போ இனிமேலாவது நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று அறிந்து காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இப்படி செய்ய வேண்டும். அப்போது அன்றைக்கி புத்தியுள்ள கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் யாரும் இப்போ சபையிலேயே புத்தியுள்ள விசுவாசி புத்தி இல்லாத விசுவாசின்னு பிரித்தா வச்சுருக்காரு. ஆண்டவர் வரும்போது தெரியும் யார் புத்தியுள்ள விசுவாசின்னு சொல்லி தெரியும். ஆமென். அப்போது இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, அவங்களுக்கு சம்பளம் உயர்வு கிடைக்குது. உட்காந்து சோம்பேறித்தனமாக உட்காந்து எண்ணத்தையும் அரட்டை அடித்து முடிச்சுட்டு ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வரும்போது அந்த கம்பெனியை குறை சொல்லிகிட்டே வருவாங்க. அந்த கம்பெனி பாருங்கள் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்ட்டு எல்லாம். இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க, எவ்வளோ கம்பெனிக்கு பெனிஃபிட் வந்தது, எல்லாமே சிஸ்டத்தில் இருக்குது. யாரையும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்றவே முடியாது. அப்போது நம்ம இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு முன்னாடி திருஷ்டாந்தமாக நம்ம உலக வழக்கத்தில் இருக்குது. இனிமேலும் நம்ம விழித்தெல்லாமல் நம்ம வந்து இன்னும் மரித்தோரோடையே கிடந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்போது எழுந்திருக்கக்கூடிய அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு கீழே நிறையா இருந்தாலும் கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரமும் இதனுடைய தொடர்ச்சி போகும். ஏன்னா நமக்கு இன்னும் முடியலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொண்டு வந்த சரக்கெல்லாம் ஊற்றிடணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சுருந்தாரோ அதை உங்களுக்கு கொடுத்தார். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? ஹல்லேலூயா. நாம் நித்திரை விட்டு எழுந்திருப்போம், காலத்தை அறிந்தவர்களாக நாம் எப்படி இருப்போம். அந்த கீழே உள்ள பாதி வசனம் சொல்கிறது, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அதிக சமீபமாக இருக்கிறது.
அதை அறிந்து கொண்டு நாம் விழித்தெழுவோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஒரு மந்த நிலையிலிருந்து நான் விழித்து எழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று யாரெல்லாம் காலத்தை அறிந்திருக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நம்முடைய ஓட்டம் ஹல்லேலூயா துரிதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காக செய்கிற காரியம் போதும்னு என்னைக்கு நம்ம முடிவு பண்ணுகிறோமோ அன்னைக்கு நம்முடைய விளக்கில் இருக்கிற எண்ணெய் காலி ஆயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எறும்பினிடத்திலே போய் கற்றுக்கொள்ள சொன்னாரே. ஹல்லேலூயா. நமக்கு முன்பு ஓடின பரிசுத்தவான்கள், நமக்கு முன்பு ஓடின ஹல்லேலூயா மிஷனரிமார்கள், ஹல்லேலூயா எத்தனை பேர் தியாகமாய் ஊழியம் செய்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை குடும்பங்களை இழந்தவர்கள் உண்டு, பிள்ளைகளை இழந்தவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தங்களுடைய மனைவிமாரை இழந்தவர்கள் உண்டு, கணவன்மாரை இழந்தவர்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக ஓடி ஹல்லேலூயா நமக்கு முன்பாக ஹல்லேலூயா ஒரு பெரிய தியாகமான ஒரு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிறது போதும் என்று நினைக்கிறோமே. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறது போதும் என்று நினைக்கிறோமே. ஆண்டவரை அறிகிற அறிவு போதும் என்று நாம் நினைக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உலக பிரகாரமான ஹல்லேலூயா ஆசீர்வாதங்களை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. பணத்தை குறித்து, பொருளை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம்னு சொன்னார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு போதும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இன்னும் நாம் அவரை அறிகிற அறிவுக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும். ஆண்டவருடைய அன்புக்குள்ளே அதிகமாய் கடந்து போக வேண்டும். ஆண்டவருக்காக நாம் எடுக்கிற பிரயாசத்தில் இன்னும் அதிகமாய் நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம். எல்லாம் கொஞ்சம் எழுந்து நின்று ஆராதிப்போம். தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். சீர்படுத்தும் ஆண்டவரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்துங்கப்பா, என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா. சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே. எல்லா வாஞ்சையோட கேட்போம் ஆண்டவரே, நான் இன்னும் ஸ்திரப்படணும் ஆண்டவரே. துணையாளரே, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உண்மை அறியணும் ஆண்டவரே, இன்னும் உண்மை தாகத்தோட கேளுங்களேன். நான் அறிந்து கொண்ட காரியம் போதாது ஆண்டவரே. சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே.
ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க பிரசன்னம் நிரப்பட்டப்பா. ஆண்டவரே அளவில்லாத உங்க பிரசன்னம் நிரப்பட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் மேல் நீர் ஆண்டவரே அபிஷேகமாய் இறங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துங்கப்பா. ஒரு தாகத்தை ஏற்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம், அவருடைய மென்மையான பிரசன்னம் நம்ம மேல் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த பிரசன்னத்துக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அவர் விரும்புகிற ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா, ஒரு விழிப்புணர்வு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு உற்சாகம். கர்த்தருக்குள்ள இன்னும் அபிஷேகத்தில் நான் பெருக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவருடைய பிரசன்னத்தினால் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான். உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட நாங்க விலகக்கூடாது. உங்க பிரசன்னத்தை விட்டு நாங்க ஒரு நொடி பொழுது கூட விலகக்கூடாதுப்பா. உங்க சித்தத்தை விட்டு வலது இடது கூட நாங்கள் சாய்ந்து விடக்கூடாது ஆண்டவரே. இந்த உலகத்தின் வஞ்சனையில் நாங்கள் விழுந்து போகக்கூடாது. இயேசையா இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இந்த மனுஷனை நாங்கள் நிறுத்தி விடக்கூடாதுப்பா. ஏதோ ஒரு மனுஷனை நாங்க பின்பற்றி விடக்கூடாது. நிறுத்தியுள்ளேன். ஓ இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பிரசன்னம், மென்மையான அந்த பிரசன்னம், எங்களை மகிழ்விக்கிற அந்த பிரசன்னம் எங்களை விட்டு ஒருபோதும் விலகாதபடிக்கு உங்க அன்பிலே நாங்கள் நிறைந்திருந்து எங்களுக்குள்ளே மாற்றப்பட வேண்டிய காரியங்களை மாற்றி ஒரே நிலையில் நாங்கள் தேங்கி நின்று விடாதபடிக்கு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேக்கம் வந்து விடக்கூடாதுப்பா. ஒரு அசதி வந்து விடக்கூடாது. ஒரு மந்த நிலை எங்களுக்கு வந்து விடக்கூடாதுப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல பிசாசு நம்மை விட வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஊழியங்களுக்கு விரோதமாய் எவனை எழுப்பி விடலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் யாரை எழுப்பி விடலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, உலகத்தின் ஓட்டத்தை விட நம்முடைய ஓட்டம் வேகமாய் இருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இப்படி செய்ய வேண்டுமே. எங்களுக்கு அதுக்குரிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எறும்புக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஓடுகிற ஓட்டம் போதாது, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பத்தாது, நாங்கள் வாசிக்கிற வேதம் பத்தாது ஆண்டவரே. இன்னும் 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 அதிகமாய் ஆவிக்குரிய பலனை எங்களுக்குள்ளே சேர்த்து வைத்துக் கொள்ளத்தக்கதாக
தேவன் நாங்கள் விழிப்போடு செயல்பட, புத்தியுள்ள கன்னிகைகளாய் நாங்கள் செயல்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை தந்து தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இத்தனை வார்த்தைகளை கேட்டும் நாங்கள் ஆகாதவர்களாய் போய்விடக்கூடாதே ஆண்டவரே. எங்களுக்கு அதற்கேற்ற ஞானத்தையும் புத்தியையும் ஆண்டவரே, அதற்கேற்ற அபிஷேகத்தையும் ஆண்டவரே, ஓடத்தக்க பலனையும் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஓட்டத்திலே நாங்கள் தோற்று போகிறவர்களாய் நாங்கள் போய்விடக்கூடாதப்பா. அல்லேலூயா. எங்களுக்கென்று வைத்திருக்கிற கிரீடத்தை வேறு ஒருவரும் பறித்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே ஜாக்கிரதையோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளையும் அப்படி நீங்க வாஞ்சையுள்ள பிள்ளைகளாய் நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்களில் இன்னும் மற்றவர்கள் ரட்சிக்கப்படாது இருக்கிறார்களோ அவர்களும் உம்மை அறிகிற அறிவுக்குள்ள நிரப்பப்பட உதவி செய்யுங்க. சபையின் விசுவாசிகள்ல யார் யாரெல்லாம் அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளும் அந்த வாஞ்சையை தேவன் கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்த சபையும் யாரும் தோற்று போகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்குத்தான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர். அப்படியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதிருக்கிறவர்களை நீங்க சந்திங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்கு பிரசங்கித்த நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என்னையும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் ஒருமித்து உங்களுடைய ஓட்டத்திலே ஜெயம் கொண்டு ஓட தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நாம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you.